அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக மறுமை நாளில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் பல தகவல்களை நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அதில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரணை செய்வது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நம்முடைய இந்த விசாரணையை நம்மிடத்தில் அல்லாஹ் முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பல வகையான சாட்சியங்களை ஏற்படுத்தி கொள்வார். பொதுவாகவே நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அந்த விசாரணைக்கென்று சாட்சியாளர்கள் ஏற்படுத்தப்படுவார்கள். சாட்சியை வைத்துதான் தீர்ப்பு வழங்கப்படும். அதே போல அல்லாஹ்வும் மறுமை நாளில் எல்லா மனிதர்களையும் விசாரிக்கும் போது அவர்களுக்கென்று சில சாட்சியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பல வகையான சாட்சிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானவர்களை சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வருவான், ஜின்களையும் சாட்சியாக கொண்டு வருவான், மனிதர்களையும் சாட்சியாக, நபிமார்களையும் சாட்சியாக, அதே போல மற்ற உயிரினங்களையும் சாட்சியாக, சிலருக்கு எதிராக அல்லாஹ்வே சாட்சியாக களமாடுவான் என்று சொல்லி அந்த சாட்சிகள் தொடர்பாக பல தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது தொடர்பான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய தினம் பார்ப்போம். அதில் முதலாவதாக 50வது அத்தியாயத்தில் 20 மற்றும் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரத்தில் தாலிக யௌமுல் வஈத், அதுதான் உண்மையான வாக்களிக்கப்பட்ட நாள் என்பதை மனிதன் அறிந்து கொள்வான். இப்ப இந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அழைக்கப்படுவானா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அல்லாஹ்வுக்கு முன்னிலையில எல்லாம் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, குல்லு நஃப்ஸின் மஅஹா, ஒவ்வொரு மனிதரும் அழைக்கப்படுவார்கள், வருவார்கள். எப்படி வருவார்கள்? சாயிகுன் வ ஷஹீதுன், அவர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு அழைப்பாளரும் அவர்களுக்குரிய சாட்சியாளர்களையும் கொண்டு அவர்கள் வருவார்கள். எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா, அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, வானவர்களை அவங்களுக்கு நியமிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த வானவர்களை வச்சு நீங்க இவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு எதிரான சாட்சியத்தையும் வச்சுக்கிறீங்க, ஒவ்வொரு ஆளா கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அந்த அழைத்து வரக்கூடிய முறை, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னிலையில ஒவ்வொருவரும் நிற்பார்கள் என்று பார்த்தோம். அந்த நிற்கக்கூடிய முறையை பற்றி 45வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உம்மத்தின் ஜாசியா, நீங்கள் ஒவ்வொரு சமூகத்தாரையும் அந்நாளில் பார்ப்பீர்கள், ஜாசியா, முழங்கால் இட்டவர்களாக பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னிலே நிக்கிறது கிடையாதான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, நீண்டல் போட வச்சிருவான், முட்டிக்கால் போடுங்க, எல்லாரும் முழங்கால் இட்டு வாங்க, இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா அங்க நிக்க வச்சிருவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முட்டிக்கால்னா சும்மா சாதாரணமானது இல்ல, ட்ரெஸ் இருக்காது, கீழே உஷ்ணத்தை தக்க வைக்கக்கூடியது, மேலே உஷ்ணம், இப்படி இருக்கும்போது முட்டிக்கால் போறது. காலு வச்சாலும் என்ன ஆகும் சொல்ல முடியாது. பொதுவா குதிகாலுங்கிறது கொஞ்சம் சூட்டை தாங்கும், தோல் சூட்டை தாங்குமான தாங்காது. அப்ப அல்லாஹ் என்ன முட்டிக்கால் போட்ட வகையில நம்மளை நிக்க வச்சிருவானா, முட்டிக்கால் போட்ட வகையில, முட்டிக்கால் போட்டவர்களாக நாம அந்த நாள்ல அழைக்கப்படுவோம் சாட்சியத்தை கொண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அடுத்ததாக அந்த சாட்சியங்கள் தொடர்பாக அல்லாஹ் சொல்லும் போது முதன்மையான சாட்சியாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன், உங்களிடத்தில் பதிவு செய்யக்கூடிய எழுத்தர்கள் இருக்கிறார்கள். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருப்பாங்களாம். மாணவர்கள் அல்லாஹ் என்ன செய்வாங்க, நியமிச்சிருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் நீங்க என்னென்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய விரோதமான செயலாக செய்கிறீர்களோ அல்லது ஆதரவாக செய்கிறீர்களோ அது அனைத்துமே எழுதப்படும். யார் எழுதுவா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணியமிக்க வானவர்களை அல்லாஹ் நியமிச்சிருவான். இவங்க என்ன சொன்னாலும் நீங்க எழுதுங்க, என்ன செஞ்சாலும் எழுதுங்க என்று சொல்லி அனைத்துமே எழுதப்படும். இது முதன்மையான சாட்சி. வானவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு சாட்சியாக இருப்பாங்க. இது இல்லாம ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கா இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், எலும்பு என்று இவை அனைத்தும் சாட்சியாக நிற்குமா, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிறைய வசனங்கள்ல ஹதீஸ்கள்ல இதை பார்க்கலாம். அது குறிப்பா 24வது அத்தியாயம் 24வது வசனம், அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அந்நாளில் மறுமை நாளில்
பிமா கானூ யஅமலூன், இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் செயல்படுத்தினார்களோ அது அனைத்தையும் அவங்களுடைய நாக்குகள் சொல்லி காட்டும், அவருடைய கைகளும் கால்களும் பேசும், அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். நம்முடைய நாக்கு பேசுமா? நாக்கு பேசுமா நமக்கு ஆதரவா பேசாது. நாம என்ன என்ன தீமைகளை நன்மைகளை செய்தோம் என்று பேசும். நம்முடைய கைகள் பேசும், நாம என்ன என்ன நன்மை தீமை செய்தோம் என்று பேசும். நம்முடைய கால்கள் பேசும், என்ன நன்மை செய்தோம் என்ன தீமை செய்தோம் என்று இவை அனைத்தும் பேசும். இன்னும் பல ஹதீஸ்கள்ல அல்லாஹ் ஒவ்வொரு பாட்டா சொல்றான். தோல் பேசும், எலும்பு பேசும், எல்லாமே பேசும், சதையிலிருந்து அனைத்துமே பேசும். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அல்லாட்ட மனிதன் ஒரு பேரம் பேசுவான் மறுமையில, இறைவா நீ மனிதன் ஆகிய எனக்கு அநீதி இழைக்க மாட்டாய் என்று நான் நம்புகிறேன், நீ அப்படிதான் செய்வ, எனக்கு அநீதி இழைக்க மாட்டேன். இப்படி இருக்கிற நேரத்துல நான் உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன தெரியுமா? வேற எந்த வெளி சாட்சியும் எனக்கு வரக்கூடாது. நீ சாட்சியை எனக்கு எதிராக கொண்டு வரதா இருந்தா வெளியே இருந்தா யாரும் வரக்கூடாது. அப்ப என்னப்பா செய்யணும்? என்கிட்ட இருந்தே சாட்சியம் இருந்தா சரி, அதை நான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு உன்னுடைய சாட்சியமே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, பேசுங்கள் கட்டளையிட்டுருவானா. என்ன பேசும்? அவனுடைய கண்ணு, காது, மூக்கு, வாயு, காலு, தொடை, எல்லாம் சதைகள் எல்லாமே பேசுவான். இவன் அது செஞ்சான், இவனை திட்டினான், அவனை முறைச்சான், இப்படி எல்லாத்தையுமே பேசுவான், ஒண்ணு விடாதான். இத பார்த்த உடனே அவனுக்கு திக்குன்னு, அது என்னடா இது, உங்களுக்காக வேண்டியதானே இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அல்லாட்ட வாதாடிக்கிட்டு இருக்கேன், அதை உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்காண்டிதான் நான் அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அல்லாட்ட வேதனை வாங்கிடக்கூடாது, உங்களுக்கு பாவம் வந்துடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்காக வேண்டியதான் நான் அல்லாட்ட போராடி வாதாடி கொண்டிருக்கிறேன். கடைசி நீங்களே எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்கள இப்படின்னு என்ன செய்வானா, தன்னுடைய உருப்புட்டு அவன் அந்த அடியான் கேட்பானா. அப்ப அவன்கிட்ட அந்த அடியான் சொல்லிடும், எங்களை அல்லாஹ் பேச வைத்து விட்டான். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ஹதீஸ், அதுல எப்படின்னா ஒரு 3 மனிதர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கூடி பேசிக்கிறாங்க. ஒரு ஆளு சொல்றாரு, நாம ரகசியமா பேசுறத அல்லாஹ் அறிவானா? ரகசியமா பேசுறதுன்னா அல்லாஹ் அறிய மாட்டான், அல்லாவுக்கு ரகசியமா பேசுனா தெரியாது. அப்ப சத்தமா பேசுனா அது அல்லாவுக்கு கேட்கும், ரகசியமா பேசுனா கேட்காது, சத்தமா பேசுனா கேட்கும். அப்ப இன்னொரு ஆள் சொல்றாரு, எப்பா சத்தமா பேசுனா கேட்கணும்னா அப்ப ரகசியமா பேசுனான்னு கேட்கும் தானே, ஏன்னா அல்லாஹ் நம்ம பக்கத்துல இல்லை, அவன் தொலைவாதான் இருக்கிறான். இப்ப சத்தமா பேசுனா கேட்கிற அல்லாவுக்கு ரகசியமா பேசுனான்னு கேட்கும் தானே. இப்படிங்கன்னே அவங்க 3 பேர் என்ன செய்வாங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அல்லாஹ் இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் தெரியுமா? இவங்க தன்னுடைய உறுப்புகளே தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று தெரிந்தும் கூட இவன் திருந்தல்ல. இவன் இப்படி பேசிக்கிறான், அல்லாவுக்கு ரகசியமா பேசுறது தெரியுமா, எல்லாம் தெரியும், நம்ம நமக்கு சாட்சி சொல்லுவான், எல்லாமே இவனுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் கூட இவன் திருந்தல்ல என்று சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்தில் வசனம் இருக்கிறத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நாம ஒவ்வொரு தப்பு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, என்னை யாரும் பார்க்கல, பெரும்பாலும் அதுதானே. யாரும் பார்க்கும்போது தப்பு செய்யறதுக்கு பெரும்பாலும் முன் வர மாட்டோம், பார்க்காத நேரத்தில் தப்பு செய்வோம். அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறானா, மத்தவங்க பார்க்கறத விடு, உன்னுடைய உறுப்பு உன்னை பார்க்கதா இல்லையா, உனக்கு நீயே சாட்சியாக மறுமையில நிற்பியா இல்லையா? மத்தவன் பார்க்கிறான் பார்க்கலங்கிறது ரெண்டாவது, அல்லாஹ் பார்க்கிறான் பார்க்கலங்கிறது ரெண்டாவது, நீனே எனக்கு எதிராக மறுமையில நிற்பிய. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், உன்னுடைய சாட்சியமே உனக்கு இருக்கு என்று சொல்லி கூட நீ திருந்தல, நீ திருந்துறதுக்கு முன் வரல, மற்றவங்க பார்க்கறத தாண்டி நீயே உனக்கு எதிராக நிற்பிய, அந்த விஷயத்தை யோசிச்சா கூட நீ மாறி இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றானா. அப்ப நாம ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போதும் நம்ம இடத்தில் என்ன பயம் வரணும்னா, நாம் இதை செய்யறோம், இதை பற்றி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இது குற்றத்தை நிரூபிக்கும், சாட்சி சொல்லும். அப்ப அப்படி இருக்கும்போது நாம எப்படி தப்பு செய்ய முடியும்? இப்போ ஒரு கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, தப்பு பண்ணுவோமா? அதை எப்பயாவது மூடி மறைக்கணும்னு சொல்லி நம்ம செய்வோம். ஆனா இதை மறைக்க முடியாத, எந்த கேமராவை மறைக்கிற மாதிரி இதை மறைக்க முடியும்? இப்ப அல்லாஹ்ட்ட இருந்து எப்படி மறைக்க முடியும்? எதை மறைக்க முடியும்? கண்ணை மறைக்க முடியுமா? காதையா, மூக்கையா, வாய், என்ன மறைக்க முடியும்? எதை மறைக்க முடியும்? ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ் ரகசியத்தையும் அறிகிறான், பரம ரகசியத்தையும் அறிகிறான். பரம ரகசியம் என்ன? உள்ளத்துல நினைப்போமா இல்லையா? இப்ப நாம மனசுல நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த பயான ஆர்வமா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆள் இங்க பிரசன்ட், மைண்ட் எங்க இருக்கு? எப்ப பயான் முடியும்,
எப்ப தொழுக முடியும், நைட்டு எப்ப வீட்டுல போய் தூங்க போறோம், இப்படி உனக்கு என்னெல்லாம் நினைக்கலாம். உங்களுக்கு தான் உங்களை பத்தி தெரியும். இப்ப இதை எனக்கு தெரியுமா, பக்கத்துல உள்ள ஆளுக்கு தெரியுமா? பாய் நல்லா பயான ஒவ்வொரு ஆளும் அப்படிதான் பாக்குறீங்க, எனக்கு அப்படிதான் தோணுது, நல்லா பயான கவனிக்க நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த ரகசியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கா இல்லையா? இந்த ரகசியத்தை நீங்கள் மாத்திரமல்ல அல்லாஹ்வும் அறிவான். அல்லாஹ்வுக்கும் தெரியும். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ரகசியம், பரம ரகசியம் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். அப்ப அப்படி இருக்கும்போது எதை மறைக்க முடியும்? ஒண்ணும் மறைக்க முடியாது. மனசுல உள்ளதை கூட மறைக்க முடியாது. வெளிப்படையில் உள்ளதையும் மறைக்க முடியாது, மனசுல உள்ளதை மறைக்க முடியாது. பெரும்பாலும் உலகத்துல மனசுல உள்ளது மறையலாம், ஆனா அல்லாஹ் இடத்துல மறையாது. அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு அடியான்ட்ட தனியா உரையாடுவான், தனியா பேசுவான். அப்படி பேசும்போது அவனுக்கு அவனுடைய சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. சின்ன சின்ன பாவம் தான் இருக்குமா இல்லையா? பெரிய பெரிய பாவம்லாம் இல்லை, சும்மா சின்னதா இருக்கும். போகும்போது நமக்கு பிடிக்காத யாரா இருந்தா அவன் செருப்பை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, அல்லது ஒரு ஆளை பார்த்து மறைக்கிறது, இப்படி ஏதாவது சின்ன சின்னதா செஞ்சிருப்போமா இல்லையா? அந்த மாதிரி பாவம் இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்கன்னு பார்த்தா அது பெரிய பட்டியலா நீண்டு வந்துகிட்டே இருக்குமா, பிரம்மாண்டமா இருக்குமா, பெரிய பட்டியலா. இவன் பார்ப்பானா, என்ன இது சின்ன சின்ன விஷயம் கூட உடலையே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன் அவனை பார்த்து முறைச்சது ஒரு பிரச்சனையா? இப்படி கையை காட்டுறது பிரச்சனையா? இது கூட விட்டு வைக்கலையே, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்க, இப்ப என்னத்துக்கு ஆகுறது, நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுறது என்று இந்த மனிதன் பயந்துகிட்டு இருப்பான். எதுவுமே விட்டு வைக்கப்படாது. அல்லாஹ் அந்த ஏடை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஏடையும் அல்லாஹ் கொடுப்பான். அதுல சிறியது பெரியது என்று எதுவும் விட்டு வைக்கப்படாது, அனைத்துமே இருக்கும். இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் இவருக்கு அருள் புரிஞ்சுக்கலாம். இந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்காது, அல்லாஹ் நாடியவங்களுக்கு தான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த அடியான்ட்ட இந்த சின்ன சின்ன பாவம் இருக்கா இல்லையா, இதை பூரா நீங்க நன்மையா மாத்திருங்க, இதுக்கு பகரமா நன்மையா மாத்திருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அடியானுக்கு பயங்கரமான சந்தோஷம். இப்ப இறைவா, சின்ன சின்ன விஷயம் தான் வந்திருக்கு, இன்னும் பெருசெல்லாம் இருக்க, அதையும் சேர்த்து நன்மையா மாத்துறது அவரு. இது எல்லாருக்கும் கிடைக்காது, அல்லாஹ் நாடியவங்களுக்கு இது மாதிரியா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சின்ன சின்ன விஷயம் ரொம்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அற்பத்தில அற்பம் நம்ம நினைச்சிருப்போமா இல்லையா, அது கூட அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். எந்த ஒன்றுமே மறையாது. வானவர்கள் மூலியமாக, நபிமார்கள் மூலியமாக, நல்லவர்கள் மூலியமாக, நம் மூலமாக அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அப்ப இப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நேரத்திலும் நாம் கண்காணிக்கப்படுகிறோம், இந்த எண்ணத்துல இருக்கணும். அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நமக்கு என்ன செய்யும்? பயம் வரும், இரையச்சம் வரும், தீமை செய்ய மாட்டோம். அதுக்கு தான் இந்த ரமலானே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்கள்கிட்ட இரையச்சம் வந்துருச்சு அப்படின்னா, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம், இந்த பண்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆள் இருந்தால் நல்லவங்களா இருப்பீங்க, ஆள் இல்லைன்னா நல்லவங்களா இருப்பீங்க, நடிக்க மாட்டீங்க. இருந்தா ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி, இந்த பேச்சுக்கு இடம் இல்லை, எப்போ ஒரே மாதிரி இருக்கலாம். அது எப்ப? அல்லாஹ் பார்க்கிறான், அனைத்தும் விசாரிக்கப்படும், அனைத்தும் பதிவு செய்யப்படும், அனைத்தும் சாட்சியோடு இருக்கிறது என்ற இந்த எண்ணம் நம்ம இடத்தில் வந்துவிட்டால் கண்டிப்பாக நாம் தீமை செய்ய மாட்டோம். அப்ப அல்லாஹ் அதுக்குதான் இதையெல்லாம் என்ன செய்யறான்? முன்னறிவிப்பா செய்யறான். தப்பிச்செல்லாம் நினைக்காதப்பா, எதையும் நாம பார்க்க நினைக்காத, எதையும் பதிவு செய்யலன்னு நினைக்காத, எதுவும் விசாரிக்கப்படாத நினைக்காத. ஒரு நாளுக்காக அனைத்தையும் தாமதப்படுத்தி வச்சிருக்கோம். மறுமை என்ற அந்த நாளுக்காக தான் அனைத்தையும் நாம விட்டு பிடிக்கிறோம். கவனமா இருந்துக்க, எல்லாம் பதிவு செய்யப்படுது. நீ செய்யும் சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். நீ கவனமாக இருந்துக்க என்று சொல்லி இந்த செய்திகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான். எனவே நாம் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது, சாட்சியத்தோடு நிரூபிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரை முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வோம்.